ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதேஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல் இனிப்பு அவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்லம் சேர்த்து பண்ண போகிறோம். நான் அவல் திக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். இது தின் அவலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம வீட்டில் எது இருக்கோ அது அந்த மாதிரி. இது ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா தும்பு தூசு போக நல்லா 2-3 தரம் நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோன்னா அவல் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம தின் அவல் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. நம்ம திக் அவல் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு, ஏன்னா நான் 1 கப்புக்கு 1 டம்ளர் அளவுக்கு பாருங்கள். இதில் முங்குற அளவுக்கு, அதாவது மேலே தெரியக்கூடாது தண்ணி, அடியில் தண்ணி இருக்கணும். தட் இஸ் கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ணிடுறோம், அது உறிஞ்சின்றோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், வச்சிடலாம். இதுக்கு நான் 3/4 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் தின் அவல்னு வச்சுக்கோங்க, ஒரு அரை கப்பு போகிறோம். இது திக்கவல்ங்கிறதுனால 3/4 கப்பு. கொஞ்சம் தேங்காய் துருவல். இது அளவு நம்ம விருப்பம்தான். இந்த அளவுக்காவது கண்டிப்பாக இருக்கணும். அதிலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து வச்சிடலாம். அப்புறம் டேஸ்ட்டுக்கு முந்திரி அண்ட் திராட்சை. முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். திராட்சை பழம் கொஞ்சம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்ல தண்ணிலாம் உறிஞ்சு அழகாக ஊறி சூப்பராக இருக்கும். அவல் சரியான அளவில் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிப்பு அவல் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறோம் இது நெய். இதில் முந்திரியும் நம்ம இந்த கிஸ்மிஸையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். முதல்ல இந்த முந்திரியை போட்டுட்டு கொஞ்சம் வறுபடட்டும். வறுபட்ட பிறகு நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை டக்குன்னு நம்மளுக்கு பொரிஞ்சிடும், நல்ல புஷ்ஷுன்னு வந்துடும். இப்போது நம்ம ஒரு தட்டில் இதை எடுத்து வச்சிடலாம். இந்த முந்திரியும் திராட்சையும் கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம இந்த வெல்லத்தை சேர்க்குறோம். இது மண் இருக்கிற அவல்னாக்கா நீங்கள் அதை கரைச்சி வடிகட்டி தண்ணியில் மண்ணை வடிகட்டிட்டு தான் நம்ம சேர்க்கணும். அப்போ நீங்கள் நெய்யில் டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. இது நல்ல வெல்லம், அதனால் நான் ஜஸ்ட்டு அதை டைல்யூட் பண்ணுறேன், அவ்வளோதான். அதை சூட்லேயே இந்த தேங்காவை சேர்த்துடுறோம். ஸோ இது ஒரு நல்ல மணமாகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த மாதிரி அவல் பண்ணும்போது நம்ம இன்றைக்கே சாப்பிட முடியலன்னா நாளைக்கு கூட வச்சுக்கலாம், வெளியிலேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த அவலை போட்டுருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவலை போட்டு தான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுவோம். ஜஸ்ட்டு அந்த வெல்லம் இந்த நம்ம அந்த அவலெல்லாம் நல்லா சேரணும். அந்த சூட்லேயே வச்சு நல்லா பெரட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இனிப்பு அவல் இந்த வெல்லம் வச்சு பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளுக்கு வெளியிலே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லை, மறுநாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். ஓகே. அண்டு இது சாப்பிடும்பொழுது எல்லாம் இன்னொரு வாட்டி கேட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி. இப்போ இந்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தரம் கலந்து விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் ஆறட்டும். அந்த சூடு இருக்கும் இல்லையா, அந்த வெல்லம் நம்ம டைல்யூட் பண்ணோம் இல்லையா, அந்த சூடு இருக்கும். அந்த சூடு அப்படியே ஆறட்டும். இதே நீங்கள் சர்க்கரை சேர்த்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாஷ் பண்ணின அவலில் சர்க்கரை, அந்த தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டு கலந்து அப்படியே வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு பிடிக்கும், எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அவல் பண்ணுறதுக்கு. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன். அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.